அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தகுதி தேர்வு 2 அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி தமிழ் தகுதி தேர்வு 1 பார்த்துட்டோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலைன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தினமும் டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். அதுக்கான பகுதி என்னங்கிறதையும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுட்ருக்கேன். டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன பிரச்சனைனா, கம்யூனிட்டி போஸ்ட்டில் 10 பிக்சருக்கு மேலே என்னால் அனுப்ப முடியாது. அதனால் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, புதிய சமச்சீர் புத்தகம், பழைய சமச்சீர் புத்தகம், அவுட் சோர்ஸு எல்லாத்தையுமே சேர்த்து தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக டெய்லியுமே படிச்சுட்டு வாங்க. சரி, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? இன்றைய டெஸ்ட்டில் 32 கேள்வியை கொண்டு வந்திருக்கேங்க. இதை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு கடைசியாக உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய கேள்விக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை. ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சரையும் லைட் சார்ட்லேயே போட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கும் ஸ்பீடு வரும். சரிங்களா? ஒரு கேள்வியை பார்த்த உடனே ஆன்சர் இதாங்கிறது உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஸோ ஆன்சரை லைவ் சார்ட்டில் போட பழகுங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். மாணிக்கவாசகர் எந்த மன்னனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? இது பழைய சமச்சீர் புத்தகம் 10ஆம் வகுப்பு. மாணிக்கவாசகர் எந்த மன்னனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? இதற்கான பதில் அரிமர்த்தன பாண்டியன். அவற்றை வேலை பார்த்திருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ்ச்சொல் அறிக. ஏர் கூலர். ஏர் கூலர்னு சொல்கிறோம். அதுக்கு நிகரான தமிழ்ச்சொல் என்னங்க? விடை பார்க்கலாங்களா? விடை காற்று தணுப்பி. காற்று தணுப்பி. இதான் கரெக்டு. காற்று தணுப்பி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நடந்த தேர்வில் கேட்டிருந்தாங்க. அகட விகிடம், அடரடி, படரடி இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? அகட விகிடம் அப்படின்னா தந்திரம், அடரடி படரடினா பெருங்குழப்பம், அடாதுடி அப்படின்னா தீஞ்செயல், அடாபிடினா கொடுஞ்செயல். அடுத்த கேள்வியை பாருங்கள். பாரதியார் விடுதலை போருக்காக பணியாற்றிய இதழ்கள் என்னென்ன? பாரதியார் விடுதலை போருக்காக பணியாற்றிய இதழ்கள் 7ஆம் வகுப்புங்க, புதிய சமச்சீர் புத்தகம். விடையை பார்க்கலாங்களா? இந்தியா, விஜயா இந்த பத்திரிகையில் பணியாற்றியிருப்பார். இந்தியா மற்றும் விஜயா. அடுத்த கேள்வியை பாருங்கள். உரைநடையின் அணிகலன்கள் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார்? இது 10ஆம் வகுப்பு புதிய புத்தகங்க. உரைநடையின் அணிகலன்கள் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை எழில் முதல்வன். எழில் முதல்வன். அடுத்த கேள்வியை பாருங்கள். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையரா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என கூறியவர் யார்? மாணிக்கவாசகரை புகழ்ந்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஜியு போப் என்பது சரி. ஜியு போப்பு தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. கீழே இருக்கிற 4 தொடரில் எது சரியான தொடர்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? சரி, விடையை பாருங்கள். ஒருத்தி அப்படிங்கிறது தான் சரி. இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. ஒட்டடை என்பது தான் சரி. இங்கே வந்திருக்கு, இங்கே ஒற்றைன்னு வந்திருக்கு. ஸோ தவறு. அப்போ இங்கே சரியான தொடர் என்பது இதுதான் சரி. பெண் ஒருவல்னு போடக்கூடாது, பார்த்துக்கோங்க. பெண் ஒருத்தி, ஒட்டரைன்னு போடக்கூடாது, ஒட்டடைன்னு தான் போடணும். சரிங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள். நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பின் ஆசிரியர் யார்? நாட்டுப்பற்று என்ற கட்டுரை தொகுப்பின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை மு வரதராசனார். நாட்டுப்பற்று என்ற கட்டுரை எழுதியவர் மு வரதராசனார். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிறப்பு பெயரை கொடுத்துருக்காங்க. யாருடைய சிறப்பு பேர்? பாரதியாருடைய சிறப்பு பெயரை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? பாரதியாரை சிந்துக்கு தந்தைன்னு சொல்லுவோம். புதிய அறம் பாட வந்த அறிஞன்னு சொல்லுவோம். மரம் பாட வந்த மறவன் சொல்லுவோம்.
செந்தமிழ் தேனீ அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ தவறானது பொருந்தாதுன்னா இதுதான் பொருந்தாது. செந்தமிழ் தேனீன்னு வரணும். அடுத்த கேள்வியை பாருங்கள். தாயுமானவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? தாயுமானவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? விடையை பார்க்கலாங்களா? 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். கிபி 18ஆம் நூற்றாண்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். இது வந்து அவுட் சோர்ஸுங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? சரி பாருங்கள். அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிகச் சம்பாரித்தல். அள்ளி கொட்டுதல்னா மிகச் சம்பாரித்தல். அள்ளி துள்ளுதல்னா மிகச் செருக்குதல். அள்ளி துள்ளுதல்னா மிகச் செருக்குதல். அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல். அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல் அல்லது முறுமுறுத்தல். அடுத்த கேள்வியை பாருங்கள். 1983 முதல் தமிழ் கணனியின் பெயர் என்ன? 1983 தான் முதல் தமிழ் கணனியை கொண்டு வராங்க. அந்த கணனியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை திருவள்ளுவர் என்பது சரி. 1983 கொண்டு வரப்பட்ட முதல் கணனி, தமிழ் கணனியின் பெயர் திருவள்ளுவர். அடுத்த கேள்வியை பாருங்கள். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை பார்க்கலாங்களா? விடை ஜியு போப். இவர் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஜியு போப். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. 4 தொடர் இருக்குது. இந்த 4 தொடரில் எது கரெக்டான தொடர்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? கத்தரிக்காயின்னு வரணும், கத்திரிக்காயின்னு வரக்கூடாது. ஸோ இதில் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள். கத்தரிக்கோள்னு தான் வரணும், கத்திரிக்கோள்னு வரக்கூடாது. ஸோ இது வராது. இதுதான் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் கிடையாது, கத்தரிக்காய்ன்னு சொல்லணும். கத்திரிக்கோள் கிடையாது, கத்தரிக்கோள்னு சொல்லணும். சரிங்களா? கத்தரிக்காய். இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை நான் பார்த்தசாரதி. குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் நான் பார்த்தசாரதி. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ் சொல் அறிக. அட்சிவ் குளூன்னு சொல்லுவோம். இந்த குளூன்னு சொல்லுவோம்ல, இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. எது சரியான தமிழ் சொல்லுங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை ஒட்டு பைனி அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஒட்டு பைனி அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஒட்டு பைனி. அடுத்த கேள்வியை பாருங்கள். தாயுமானவர் ஆற்றிய பணி என்ன? மாணிக்கர் வாசகரை பார்த்தோம், அவர் வந்து தலைமை அமைச்சர்னு பார்த்தோம். தாயுமானவர் என்ன வேலை பார்த்தாருன்னு கேட்டிருக்காங்க. விடை கருவூல அலுவலராக இருந்திருப்பாங்க. கருவூல அலுவலர். அடுத்த கேள்வியை பாருங்கள். பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்றவர் யார்? பெரியாருடைய பெரும்பணியை ஒரு சகாப்தம்னு சொல்கிறேன், ஒரு காலகட்டம்னு சொல்கிறேன், ஒரு திருப்பம்னு சொல்கிறேன், இப்படி குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது புதிய சமச்சீர் புத்தகம் 10ஆம் வகுப்புங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை இப்படி சொன்னவர் அறிஞர் அண்ணா. அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். அழுது அடி அடைந்த அன்பர் எனப்படுபவர் யார்? அழுது அடி அடைந்த அன்பர் எனப்படுபவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை மாணிக்க வாசகர் தான் இப்படி சொல்லுவாங்க. அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஊமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்றவர் யார்? ஊமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்று சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை இப்படி சொன்னவங்க தண்டி தான் சொல்லியிருப்பாங்க. தண்டி. அடுத்த கேள்வியாக பாருங்கள். பொறுத்துக. சரியாக பொருத்த வேண்டும்.
கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? சரி பாருங்கள், ஏர் கண்டிஷனர் அப்படின்னா காற்று அழுத்தி, காற்று அழுத்தி. அடுத்தது ஏர் கண்டிஷன் அப்படின்னா காற்று பதனி, காற்று பதனி. ஏர் கூலர் அப்படின்னா காற்று தணுப்பி, நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஏர் கண்டிஷன்னா காற்று திரை. இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் திருமறைக்காடு என அழைக்கப்பட்ட இடம். இது வந்து பார்த்திங்கன்னா மருவு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதில் வரும். முற்காலத்தில் திருமறைக்காடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அதுக்கு பேர் வேறு. என்ன பேர்? விடையை பார்க்கலாங்களா? விடை வேதாரண்யம். வேதாரண்யத்துடைய முந்தைய பேர் தான் திருமறைக்காடு. அடுத்த கேள்வியை பாருங்கள். எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை புதிய உரைநடை, புதிய உரைநடை. அடுத்த கேள்வியை பாருங்கள். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்றவர் யார்? இப்படி சொன்னவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை அறிஞர் அண்ணா, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அறிஞர் அண்ணா. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. 4 தொடரில் எது கரெக்டுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். எது கரெக்டு? விடையை பார்க்கலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் மோட்டிவேஷன் தேவைப்படுது. நாங்களும் டெய்லியும் வீடியோ போடுறோம்ல, ஸோ எங்களுக்கும் டயர்டு இருக்கும். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா சிகப்பு அப்படின்னு வரக்கூடாது, சிவப்புன்னு தான் வரணும். ஸோ இது ரெண்டில் இது ஒன்று தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், கோமணம்னு வரக்கூடாது, தவறு. கோவணம்னு வரணும். ஸோ இதுதான் கரெக்டு. அது சிவப்பு நிற கோவணம் என்பது தான் கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவதை டேஸ் என்கிறோம். எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்தினா அதுக்கு என்ன பேருங்க? விடையை பார்க்கலாங்களா? இணை ஒப்புன்னு சொல்லுவாங்க, இணை ஒப்பு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அக்னி மரம் எனப்படுவது எது? இது வந்து அவுட் சோர்ஸ் தாங்க. அக்னி மரம் எனப்படுவது, விடையை பார்க்கலாங்களா? விடை காட்டுப்பலா. காட்டுப்பலா மரத்தை தான் அக்னி மரம்னு சொல்லுவாங்களாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? வா ராமசாமி, வா ராமசாமி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. 4 தொடர் கொடுத்துருக்காங்க. எது சரியான தொடர்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்களா? சரி பாருங்கள், குரல் வளைன்னு வரணும். ஸோ இங்கேயே ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். வளவன் குரல் வளை வரை உண்டதால் தடுமாற்றம் அடைந்தான். இதுதான் சரி, இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ் சொல் அறிக. பீச் ரெசார்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. பீச் ரெசார்ட்டு. விடையை பார்க்கலாங்களா? விடை கடற்கரை தங்ககம் என்பது சரி. கடற்கரை தங்ககம், இதுதான் கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள், கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த டெஸ்ட் முடியுது. அடுத்த தேர்வு எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன், டெலிகிராம் குரூப்லேயும் போடுறேன். நீங்கள் இன்னும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, கடைசி கேள்வியை பாருங்கள். உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும், உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வதற்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை இலக்கணை என்பது சரி. இலக்கணை என்பது தான் கரெக்டு. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இன்றைய டெஸ்ட்டை சிறப்பாக முடிச்சிட்டோம். அடுத்த டெஸ்ட்டுக்கான பகுதியை நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன், டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க. டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம்னா போதும், ஈஸியாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.